வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான அதே சமயம் கொஞ்சம் தலைய சுற்ற வைக்கிற ஒரு விஷயத்த பத்தி ஆழமா பேச போறோம். ஆமா. நீங்க எங்க கிட்ட பகிர்ந்துகிட்டது ஓஷோவோட புத்தர் இதயத்தின் வெறுமை சொற்பொழிவு தொடர்ல இருந்து அந்த 4ஆம் நாள் சொற்பொழிவு. ம். இதுல ஒரு ஜென் துறவி தன்னோட குருவான ரின்சாய் கிட்ட ரொம்ப எளிமையான ஒரு கேள்வியை கேக்குறார். ஆனா அதுக்கு கிடைக்கிற பதில் அது நம்ம ஆன்மீக தேடல் பத்தின மொத்த பார்வையுமே தலைகீழா மாத்திர சக்தி கொண்டது. நிச்சயமா. இதுல சுவாரஸ்யமே அதுதான். கேள்வி கேட்ட அந்த கணத்திலேயே நீ தோத்து போனா என்பது போல ரின்சாய் பதில் சொல்றார். அப்படியா? ஆமா. அவர் சொல்றார், நீ எப்போ மாறாத மனநிலை எதுன்னு கேட்க ஆரம்பிச்சியோ அப்பவே உன்னோட இயல்புக்கும் உன்னோட செயலுக்கும் நடுவுல ஒரு பிளவு விழுந்துருச்சுன்னு. ஓ. இதுதான் ஜென் தத்துவத்தோட அஸ்திவாரம்னே சொல்லலாம். தேடுபவனுக்கும் தேடப்படும் பொருளுக்கும் இடையே ஒரு இடைவெளியை உருவாக்குவதுதான் தேடலின் இயல்பு. ஆனா ஜென்னோட நோக்கமே அந்த இடைவெளியை முற்றிலுமா அழிக்கிறது தான். ஓகே. இது ஆரம்பத்திலே ஒரு பெரிய முரண்பாடா இருக்கே. அந்த துறவி கேட்ட கேள்வி கணத்திற்கு கணம் மாறாத இதயத்தின் மனநிலை என்ன? இது ரொம்ப நியாயமான கேள்வி மாதிரி தெரியுது. ஆமா, மேலோட்டமா பார்த்தா அது ஒரு நேர்மையான தேடல் மாதிரி தான் தெரியும். அமைதியை தேடுற ஒரு நிம்மதியான நிலையை அடைய விரும்புற யாருமே இதை கேட்பாங்க இல்லையா? கரெக்ட். ஆனா ரின்சாய் ஆழமா பார்க்கறாரு. நீங்க மாறாத நிலைன்னு ஒன்ன தேடும்போதே நீங்க இப்போ இருக்கிற நிலை மாறிக்கொண்டே இருக்கிற ஒரு குறைபாடுள்ள நிலைன்னு நீங்களே முடிவு பண்ணிடுறீங்க. சரி. அப்போ நீங்க உங்களையே ரெண்டா உடைச்சுக்கிறீங்க. குறைபாடுள்ள நான் முழுமையான நிலையை தேடுது. ஓஷோ சொல்றார், வெறுமையான இதயம் கேள்விகளை கேட்காது. அது வெறுமனே இருக்கும். இருக்கும். ஒரு கேள்வி எழும்போதே உங்க இதயம் வெறுமையா இல்ல, அது ஆசைகளாலும் எண்ணங்களாலும் ஏக்கங்களாலும் நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஆனா ஒரு நிமிஷம், தேடாம எப்படி எதையுமே அடைய முடியும்? ஆன்மீகம் மட்டும் இல்ல, வாழ்க்கையில ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல உறவு, எது வேணாலும் நாம இதை தேடிதானே ஆகணும். ம். இந்த தத்துவம் ஒரு விதமான சோம்பேறித்தனத்துக்கு வழிவகுக்காதா? எதுவும் பண்ணாத எல்லாம் தானா நடக்கும்னு சொல்ற மாதிரி இல்லையா இது? இது ஒரு அருமையான கேள்வி. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும். ஜென் செயல்படாமல் இருன்னு சொல்லல. ஓகே. தேடாதே, வெறுமனே இருன்னு தான் சொல்லுது. இரண்டிற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இருத்தல், அதாவது பீயிங் என்பது ஒரு செயலற்ற நிலை இல்ல. அது 100% விழிப்புணர்வோட நடக்கிற ஒவ்வொரு கணத்தையும் முழுமையா வாழ்வது. புரியுது. தேடும்போது நம்ம கவனம் எதிர்காலத்தில் இருக்கு. அது கிடைச்சா நல்லா இருக்கும், நான் அப்படியானா நல்லா இருக்கும்னு. ஆனா இருக்கும்போது நம்ம கவனம் நிகழ்காலத்தில் இருக்கு. இந்த கணத்துல என்ன இருக்கோ அதை முழுசா உணர்வதுதான் பாதை. அதாவது இலக்கை நோக்கி ஓடுவது விட நடக்கும் பாதையின் ஒவ்வொரு அடியையும் உணர்வதுதான் முக்கியம்னு சொல்றீங்க. இதுக்கு ஓஷோ வார்த்தைகளோட பங்கு பத்தி பேசுறாரே. ஆமா, மிக முக்கியமான புள்ளி அது. குருமார்கள் வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க, ஆனா சீடர்கள் அதை தவறா புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்றார். அது என்ன? ஓஷோ ஒரு சூஃபி ஞானியோட கதைய உதாரணம் காட்டுறாரு. அந்த ஞானிகிட்ட ஒரு புத்தகம் இருந்துச்சு. அதை ரொம்ப புனிதமா பத்திரமா வச்சிருந்தாரு. ஆனா அவர் யாருக்குமே அதை காட்டினதில்ல. அவர் இறந்த பிறகு சீடர்கள்லாம் ஆவலோட அந்த புத்தகத்தை திறந்து பார்த்தா அதுல ஒரு வார்த்தை கூட இல்ல. அது ஒரு வெற்று புத்தகம். ஒரு வெற்று புத்தகமா? அப்ப அதோட அர்த்தம் என்ன? அதோட அர்த்தம், வார்த்தைகளை படிக்காதே, வார்த்தைகளுக்கு இடையில் இருக்கும் மௌனத்தை படி என்பதுதான். ஆஹா. குருவோட வார்த்தைகள் சந்திரனை சுட்டிக்காட்டும் விரல் மாதிரி. நம்ம விரலை பார்த்துக்கிட்டு இருந்தா சந்திரனை தவற விட்டுடுவோம். வார்த்தைகள் வெறும் கருவிகள், கொள்கலன்கள், அதாவது கண்டெய்னர்ஸ் தான். அதுக்குள்ளே இருக்கிற அனுபவம் தான் உண்மையானது. சரிதான். நம்ம வார்த்தைகளை புடிச்சுக்கிட்டு அதுதான் உண்மைன்னு சண்டை போடுறோம். அதேதான். இந்த வார்த்தைகள் வெறும் கொள்கலன்கள் என்ற யோசனை ஆழமா இருக்கு. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற உண்மையான விஷயம் என்ன? இத பத்தி பேசும்போதுதான் ஓஷோ மனித ஆளுமைய ஒரு வெங்காயம் மாதிரி உரிச்சு 4 வட்டங்களா பிரிக்கிறார் இல்லையா? ஆமா, இது விஷயத்தை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உதவும். ஓஷோ சொல்றார், நம்ம ஆளுமையோட வெளிப்புற அடுக்கு, அதாவது முதல் வட்டம் நம்ம உடல். சரி. அதுக்குள்ள இருக்கிற 2வது வட்டம் நம் மனம், எண்ணங்கள், தர்க்கமெல்லாம். அதுக்கும் உள்ள இருக்கிற 3வது வட்டம் இதயம், நம்ம உணர்ச்சிகள், அன்பு, பக்தி. அதுக்கப்புறம் 4வதா அந்த மையம், சுயம் அல்லது ஆத்மா, நான் என்ற உணர்வு. கரெக்ட். சரி. பெரும்பாலான மதங்களும் ஆன்மீக பாதைகளும் இந்த 4வது வட்டமான ஆத்மாவை அல்லது உண்மையான சுயத்தை கண்டுபிடிப்பதுதான் உச்சபட்ச இலக்குன்னு சொல்றாங்க. ஆனா இங்கதான் புத்தர் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கறாருன்னு ஓஷோ சொல்றார்.
அது என்ன? மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் புத்தரை மற்ற எல்லா ஆன்மீக ஞானிகளிடமிருந்தும் தனித்து காட்டுற புள்ளி. ம், மத்தவங்க எல்லாரும் உன்னோட உண்மையான ஆத்மாவை கண்டுபிடின்னு சொல்லும்போது புத்தர் ஒருபடி மேல போய் அந்த ஆத்மாவே ஒரு கற்பனை தான், அதையும் கடந்து போன்னு சொல்றார். என்னது? ஆத்மாவே கற்பனையா? ஆமா, அதுதான் 5வது நிலை. அதை பாலி மொழியில அனாத்மன் இல்லனா சுயமற்ற தன்மைன்னு சொல்றோம். சுயமற்ற தன்மை. அப்ப நான் யாருமே இல்லையா? இது கேட்கவே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கே. ஆமா, ஏன்னா நாம நம்மளோட நான் என்ற அடையாளத்தை ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓஷோ சொல்ற அழகான உதாரணம் வெங்காயத்தை உரிக்கிறது. ஆமா ஆமா. நீங்க வெங்காயத்தோட தோலை ஒன்னொன்னா உரிச்சுக்கிட்டே போனா கடைசியில என்ன மிஞ்சும்? ஒண்ணுமே இருக்காது, வெறுமைதான் இருக்கும். அதுதான் நீங்க. அந்த ஒன்றுமில்லாத தன்மை தான் உங்களோட உண்மையான இயல்புன்னு புத்தர் சொல்றார். வாவ். நான் என்பது ஒரு சின்ன கூண்டு. அந்த கூண்டை உடைச்சிட்டு வெளியே வந்தா நீங்க இந்த முழு பிரபஞ்சமாவே மாறிடுறீங்க. ஒரு துளியா இல்லாம முழு கடலாவே ஆயிடுறீங்க. இதுதான் உண்மையான விடுதலை. அப்போ அந்த சுயமற்ற தன்மையை அடையணும்னா அதை தேடுறது தானே வழி. ஆனா ரின்சாய் தேடினா பேய்கிட்ட சிக்குவேன்னு சொல்றாரே, புத்த பே குருபேய்ன்னு. அது என்ன பேய்கள்? ஆமா, ரின்சாய் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவார். அவர் சொல்றார், நீ புத்தரை தேடி போனா உன்னை பிடிக்கிறது புத்தர் இல்லை, ஒரு புத்த பேய். ஓ. நீ ஒரு குருவை தேடினா உன்னை ஆட்கொள்வது குரு இல்லை, ஒரு குரு பேய். இங்க பேய்ங்கிறது என்னன்னா நீங்க உருவாக்குற ஒரு மன உருவம், ஒரு மென்டல் இமேஜ். நாமளா உருவாக்குறதா? ஆமா, நீங்க புத்தர் இப்படித்தான் இருப்பார்னு ஒரு கற்பனை வச்சிருக்கீங்க. நீங்க தேடும்போது அந்த கற்பனையைத்தான் தேடுறீங்க, உண்மையான புத்தத்தன்மையை இல்லை. தேடுதல் என்ற செயலே நான் என்ற அகந்தையை இன்னும் பலப்படுத்துது. ஆமா, நான் தேடுகிறேன், நான் அடையப் போகிறேன்னு. அதேதான். ஆனா புத்தரோட பாதையே இந்த நானை கரைப்பதுதான். இது உண்மையிலே புரட்சிகரமான சிந்தனை. அப்போ ஞானம், நிர்வாணம், போதி நிலைன்னு நம்ம பெருசா நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே கழற்றி எறிய வேண்டிய ஆடைகள், ரோப்ஸ். ரின்சாய் அப்படித்தான் சொல்றார். ஆடைகளா? ஆமா, இது ஒரு தற்காலிக உடை. அதை நீங்க கொஞ்ச நாள் போட்டுக்கலாம், ஆனா அது நீங்க இல்ல. எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கிற இந்த சார்பு உலகத்துல நீங்க எதை தேடுறீங்க? இதுதான் ரின்சாயோட அடிப்படை கேள்வி. சார்பு உலகம்னு சொன்னீங்க, அத கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது புத்த தத்துவத்துல இது ஒரு முக்கியமான கருத்து. இங்க எதுவுமே தனிச்சு இயங்கல, எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்துதான் இருக்கு. ஒரு விதை மரமாக அதுக்கு மண், தண்ணி, சூரிய ஒளி எல்லாம் தேவை. அது மாதிரி தான் நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், ஏன் நம்ம உடம்பு கூட எல்லாமே கணத்துக்கு கணம் மாறிக்கிட்டே இருக்கு. சரிதான். இப்படிப்பட்ட உலகத்துல மாறாத ஒன்ன தேடுறது எவ்வளவு முட்டாள்தனான்னு ரின்சாய் கேக்குறாரு. தேடுற நீங்களே ஒவ்வொரு கணமும் மாறிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ தேடலை நிறுத்துவதுதான் ஒரே வழி. சரி, இந்த தத்துவம் எல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா நடைமுறையில நம்ம சில சமயங்கள்ல ஒரு விதமான அமைதிய, ஒரு வெறுமைய உணர்றோம் இல்லையா? ஆமா, முக்கியமான நடைமுறைக்கு உகந்த கேள்வி. ஒரு கணம் நான் உணர்ற வெறுமையும் நீங்க 24 மணி நேரமும் உணர்ற வெறுமையும் ஒண்ணுதானா? இல்ல உங்க அனுபவத்தோட தரம், அதாவது குவாலிட்டி வேறையான்னு அந்த சீடர் கேக்குறான். அதுக்கு ஓஷோவோட பதில் என்ன? இதுக்கு ஓஷோ ரொம்ப எளிமையான ஒரு அறிவியல் உதாரணத்தை சொல்றார். அந்த தண்ணீர் உதாரணம் தானே? அதேதான். நீங்க தண்ணியில 99 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சூடுபடுத்துறீங்க, அது சூடான நீரா தான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு டிகிரி, அதாவது 100 டிகிரியை தொட்டது என்ன ஆகும்? அது ஆவியா மாறிடும். கரெக்ட். இங்க அளவுல, குவான்டிட்டில 1 டிகிரி தான் வித்தியாசம். ஆனா தரத்துல, குவாலிட்டில ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு. இப்போ அது நீர் இல்ல, நீராவி. ஆமா, ரெண்டுமே H2O தான். ஆனா நீராவிக்கு நீரோட குணங்கள் இல்ல. அதை வச்சு தாகத்தை தணிக்க முடியாது. அருமையான விளக்கம். அப்போ நாம அப்பப்போ உணர்ற அந்த அமைதி கணங்கள் 99 டிகிரி மாதிரி. அது ஒரு நல்ல ஆரம்பம்தான். ஆனா ஞானி உணர்ற நிலைங்கிறது 100 டிகிரியை தாண்டின நிலை, ஒரு முழுமையான உருமாற்றம். மிகச்சரியா சொன்னீங்க. அந்த ஒரு கண அனுபவம் ஒரு ஜன்னல் மாதிரி. அது வழியே நீங்க எட்டி பார்க்கலாம், ஆனா அந்த அறையில நீங்க இன்னும் குடியேறல. அப்போ அந்த பயணத்தை எப்படி முடிக்கிறது? அந்த கடைசி 1 டிகிரியை எப்படி தாண்டறது? ஓஷோ சொல்றார், அதுக்கு தர்க்கமோ தேடலோ உதவாது. அன்பு, சரணடைதல், குரு மேல இருக்கிற முழுமையான நம்பிக்கை, இதுதான் அந்த பாலம் அமைய முடியும். இதுக்குத்தான் அவர் சாரிபுத்தரோட கதையை சொல்றார். ஆமா, சாரிபுத்தர் புத்தரோட மிக முக்கியமான சீடர்கள்ல ஒருவர் இல்லையா? அந்த கதை என்ன? சாரிபுத்தர் ஒரு மாபெரும் தத்துவஞானி. பல வருடம் சாதனாவுக்கு பிறகு ஒரு நாள் அவருக்கு ஞானம் கிடைக்குது. அவர் புத்தர் அடைஞ்ச அதே நிலை அடைஞ்சிட்டார். மாதிரி இருக்கவே ஆசைப்படுறேன்னு.
அடடா, இது ஒரு ஆழமான அன்பு. இதுக்கு புத்தர் என்ன சொன்னார்? புத்தர் சிரிச்சுக்கிட்டே சொல்றார், நான் இவ்வளவு காலமா முயற்சி செஞ்சதே உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வரத்தான். ஒரு உண்மையான குரு சீடனை தனக்கு சமமா, ஏன் தன்னை விட உயரமா வளர்க்கத்தான் ஆசைப்படுவார். ஆமா. நீ எப்பொழுதுமே எனக்கு சமமானவன் தான், இன்னைக்கு அதை நீ உணர்ந்து கொண்டாய், அவ்வளவுதான்னு சொல்றார். அந்த அன்பு, அந்த பணிவு தான் சாரிபுத்திர கடைசி படியை தாண்ட வச்சது. ரொம்ப அழகான கதை. அப்போ நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த மூல ஆதாரத்தோட மொத்த சாராம்சம் இதுதான்னு சொல்லலாமா? ஆன்மீக பாதையில தேடுதல்ங்கிறதே ஒரு பொறி. ஆமா, மான், எனது சுயம்னு நாம நினைக்கிறதே ஒரு தற்காலிக ஆடைதான். அதையும் தாண்டி அந்த எல்லா அடையாளங்களையும் களைஞ்சு அந்த முழுமையான வெறுமையில, சுயமற்ற தன்மையில கரைஞ்சு போறதுதான் புத்தரோட பாதை. இது நாம அடைய வேண்டிய இலக்கு இல்ல, நாம ஏற்கனவே அப்படிதான் இருக்கோன்னு நினைவுபடுத்திக்கிறது தான். ஆமா, அதுதான் மொத்த விஷயமும். ஓஷோவோட வார்த்தைகள்ல சொல்லணும்னா, நான் உங்களை ஒரு புத்தராக மாறச் சொல்லவில்லை, நீங்க ஏற்கனவே ஒரு புத்தர் தான், அதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆமா. இந்த உணர்தல் வந்துட்டா போதும், மத்ததெல்லாம் தானா நடக்கும். நீங்க நேர்மையா இருக்க முயற்சி செய்ய வேண்டாம், உங்க உள்ள இருக்கிற புத்தத்தன்மை உங்களை நேர்மையா இருக்க வைக்கும். அது தானாகவே நடக்கும். ஆமா, நீங்க அன்பு செலுத்த முயற்சி செய்ய வேண்டாம், உங்க இயல்பே அன்பா மாறிடும். அறம் என்பது நீங்க வளர்த்துக்க வேண்டிய குணம் இல்ல, அது புத்தத்தன்மையோட நிழல் மாதிரி உங்களை பின்தொடரும். அப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இது ஒரு பெரிய விடுதலையா இருக்கலாம். நீங்க எதையோ அடையணும், எதையோ சரி செய்யணும்னு போராட தேவையில்ல. உங்க தியானத்துல இல்லனா ஒரு அமைதியான கணத்துல உங்களோட உடல், மனம், இதயம், நான்கிற உணர்வு, இது எல்லாத்தையும் தாண்டி பார்க்க முயற்சி செய்யலாம். அந்த மையத்தை அடைஞ்சு அங்கேருந்து எல்லையற்ற பிரபஞ்சத்துக்குள்ள ஒரு பாய்ச்சலை நிகழ்த்தலாம். அது ஒரு சாதனை இல்ல, அது வீட்டுக்கு திரும்புவது போல. இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்கான ஒரு சிந்தனை. சொல்லுங்க. ரின்சாய் சொன்ன மாதிரி ஞானம், வெற்றி, உறவுகள், ஏன் புத்தத்தன்மை கூட ஒரு தற்காலிக ஆடைதான் வச்சுக்குவோம். அப்போ இன்னைக்கு நீங்க ரொம்ப இறுக்கமா இதுதான் நான், இது இல்லாம நான் இல்லைன்னு பிடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு ஆடை எது? அது உங்களோட வேலையா இருக்கலாம், பட்டமா இருக்கலாம், ஒரு உறவா இருக்கலாம், ஒரு கொள்கையா இருக்கலாம். சும்மா ஒரு கணத்துக்கு அந்த ஆடையை கழட்டி வச்சா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்களேன்.